ஹாய் ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பட்டன் ஹோல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கை வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல பட்டன் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல இன்னொரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டிச் வந்து அந்த ஹோல் வந்து விழும். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மிஷின் வந்து பிரதர் தான், GS2700 அந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற ஹோல் வந்து நம்மளுக்கு விழும். இப்போ நான் பட்டன் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வச்சுட்டு தள்ளி விட்டுட்டிங்கன்னா வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிஷினில் வந்து அதை ஃபிட் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக இங்கே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நேராக வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபூட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக வச்சுட்டு கீழே இறக்கணுன்னா நம்மளுக்கு வந்து அந்த லாக் ஆகிற சவுண்டு வந்து கேட்கும். இப்படி தூக்கும்போது அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும். இப்போ வந்து நூல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அந்த ஓட்டை வழியாக கீழே வந்து இழுத்து விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும் போது வந்து வசதியாக இருக்கும். இப்போ செட்டிங்ஸ் வந்து நான் அந்த எஸ்எஸ் இருக்கு இல்லையா, அந்த நேராக அந்த ஆரோ மார்க்கு நேராக 1 வந்து வச்சுருக்கேன். 1 தான் வந்து நம்மளுக்கு பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து. அதுக்கப்புறம் வந்து இதோட வித் வந்து எஃப்க்கும் 1க்கும் நடுவில் வந்து வச்சுருக்கேன். இதோட லென்த் வந்து நம்ம அந்த 4ல் வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட மிஷினில் வந்து எந்த அளவுக்கு வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணுன்ட்டு. எனக்கு வந்து 4ல் வந்து ஓகேவாக இருக்குது, அதனால் 4ல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட டென்ஷன் வந்து 5 வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து இங்கே புஷ்ன்ட்டு ஒரு பட்டன் லீவர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி புல் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து மூவ் பண்ணி விட்டுடணும். இந்த பின்னாடி மூவ் பண்ணுறது வந்து எவ்ரி டைம் வந்து பட்டன் ஹோல் வந்து நம்ம போடுவோம் இல்லையா, அந்த எவ்ரி டைமுமே பின்னாடி வந்து புஷ் பண்ணும். ஒரு தடவை ஒரு பட்டன் ஹோல் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அது முன்னாடி வந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு லைன் போட்டிருக்கு இல்லையா, அந்த லைன் வந்து நீடிலுக்கு நேராக இருக்கிற மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீடிலுக்கு நேராக இருக்கிற மாதிரி அந்த கைடை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஊசியும் உள்ளே போகிற மாதிரி வந்து குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த பட்டன் ஹோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து தைக்க ஆரம்பிச்சிடும். கீழே போயிட்டு மேலே வந்து திருப்பி லாக் பண்ணிவிட்டு திருப்பி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து லாக் பண்ணும். அப்போ வந்து நம்ம இந்த பட்டன் ஹோல் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும், எடுத்து விட்டுடலாம். நான் இங்கே வந்து டபுள் டைம் வந்து பண்ணுறேன். அந்த பட்டன் லீவர் வந்து அகைன் வந்து பேக் புஷ் பண்ணிவிட்டு டபுள் டைம் பண்ணுறேன். ஏன்னா இது ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து இந்த ஹோல் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக சிங்கிள் டைம் போட்டேன்னா நான் அதையுமே வந்து பின்னாடி வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன், போட்டு காட்டுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த கலர் துணியில் எனக்கு தெரியலன்றதுனால ஒயிட்டில் வந்து அகைன் வந்து பிங்க் கலர் த்ரெட் போட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ போட்டிருக்கிற மாதிரி லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு நேராக வந்து நீடில் வந்து கீழே இறக்கி விட்டுடலாம். இறக்கி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பித்தோன்னா எந்தளவுக்கு அழகாக வந்து பட்டன் ஹோல் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகி வரும்னு பாருங்கள். இல்லை வந்து நம்ம ஃபேப்ரிக் மூவ் பண்ணணுமோ எதுவுமே அவசியம் இல்லை, தானாகவே வந்து நம்மளுக்கு ஒரு அழகான பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் வந்து விழுந்துடும். நம்மளுக்கு ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸில் தான் வரும் இல்லையா, ஃப்ரண்ட் ஓப்பன், இந்த ஸ்லிட் வச்ச மாதிரி குர்த்தி, அது எல்லாமே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பட்டன் ஹோல் போட்டு ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த சிங்கிள் டைம் மட்டும் வந்து பட்டன் ஹோல் வந்து போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது. இதுவே வந்து நம்ம டபுள் டைம் வந்து இந்த பட்டன் லீவர் அந்த பட்டன் ஹோல் வந்து போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கராகவும் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு லாக் ஆகிட்டு அப்புறம் திருப்பி வந்து அந்த பட்டன் லீவர் வந்து பேக்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வந்து திருப்பி லாக் அந்த சேம் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வரும்போது எடுத்துகிட்டு அந்த ஃபேப்ரிக் வந்து த்ரெட் வந்து கட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அழகான ஒரு பட்டன் ஹோல் வந்து ஸ்ட்ராங்கராக வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ வந்து நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணிட்டோன்னா பட்டன் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சீம் ரிப்பர் வச்சுட்டு அழகாக நான் இப்போ குத்திட்டு ஃபுல்லாக வந்து எடுக்கலை, பாதியிலேயே வந்து அந்த ஊசியை வெளியே எடுத்துகிட்டு இப்படி தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அழகான வந்து ஹோல் வந்து க்ரியேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து ஊசி அந்த எட்ஜில் வந்து ஊசியை வந்து குத்திட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் உள்ள மேல் நோக்கி தள்ளினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹோல் வந்து அழகாகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து பட்டன் தச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு போடுறதுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.